ஏம்மா இப்ப ஏமா நீ கோச்சுக்கிட்டு வந்த அங்க இருந்து? ஆமாட்டி ஆமா. ஏன் கோச்சுக்கிட்டு வந்தன்னு எதுவுமே தெரியாதுல்ல உனக்கு? ஏம்மா சொன்னாதானே காரணம் தெரியும். ஏன் கோச்சிட்டு வந்தேன்னு திரும்பி என்னைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. உன் மாமியார் நினைச்சு நினைச்சு பேசுவா, அதுக்கெல்லாம் நான் தலையாட்டிக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளோ மாமியா? என்னாச்சுமா ஏமா இப்படி பேசுற திடீர்னு? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. பின்ன என்னடி, என்னால என்ன முடியுமோ அதை தான் என்னால செய்ய முடியும். அதை செய் இதை செய்யின்னு சொல்லிட்டு உன் நாத்தனாக்காரி என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருப்பா. உன் மாமியாலும் உன் புருஷனும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தா, இப்ப என்னன்னா அவங்க முன்னாடி காசு கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறா, அதையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்கியோ? ஏம்மா அப்படிலாம் இல்லம்மா, அவங்க சொல்ல தானே செஞ்சாங்க. ஏற்கனவே நம்மளுக்கு காசு தர, நீங்க கொடுத்த காசு தான் அது. அப்ப தரேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை தான் இப்ப தராங்க அவங்க. நல்லா பேச கத்துக்கிட்டம்மா உன் மாமியாளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அப்போ தான் சொல்லுவா தருவேன், திரும்பியும் வளகாப்பு நான் பணத்தை தரேன் அப்படின்னு சொல்லுவா. திரும்பியும் ஒரு சண்டை வரும், அதுக்கும் பணத்தை தான்னு கேட்பா. திரும்பியும் நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரணும். எத்தனை வாட்டி? ஏம்மா அது உங்க அம்மாவோ பேச்சை கேட்டுட்டு ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் இப்ப போய் சண்டை வாங்கினா எப்படிமா சொல்லு? அவங்களுக்கும் தெரியாம பண்ணிட்டேன்னு எவ்வளவு வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க இன்ன வரைக்கும். நம்மளும் புரிஞ்சுக்கு நடந்துக்க வேண்டாமாமா? இங்க பாரு சின்ன பொண்ணு, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் சரியா? நம்ம வீட்டு வழக்கத்துல எங்கேயுமே இல்லைன்னா நகை போடுறதுலாம். உன் நாத்தனாரு புதுசா கொண்டு வந்து நிறுத்துனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது சரியா? என்னால பண்டமோ உனக்கு புடவையும் எடுத்து தாரேன். உனக்கு விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா உன் மாமியார் வீட்லயே இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. ஏம்மா என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ? பின்ன என்ன சின்ன பொண்ணே, நீயாச்சும் புரிஞ்சுப்பன்னு பாக்குற. நீயும் உன் மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க பணத்தை கொடுக்குறாங்க, அதையும் நீ வாங்கிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து என்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கா. ஏம்மா என்னதான் இப்ப பண்ண சொல்றா சொல்லு? என்னால பணத்தெல்லாம் வாங்க முடியாது சரியா? நீங்க குடுக்குற பணத்தை வாங்கிட்டு தான் எனக்கு நடத்தணும்னு அவசியமும் இல்லை. எங்க ஊர்ல வழக்கத்துல எப்படி பண்ணுவாங்களோ அப்படிதான் நான் பண்ண முடியும். உங்க வீட்டுல வந்து புதுசு புதுசா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. உன் மாமியார் கிட்ட போய் சொல்லிடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அவ்வளவுதான். சரி நான் சொல்லிக்கிறேன். அவங்க வாசல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கேயாச்சும் வந்து சொல்லிட்டு போ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உன் மாமியார் கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாது சின்ன பொண்ணே. ஏம்மா இப்ப என் மாமியார் கிட்ட நீ சொல்லிட்டு போலன்னு வச்சுக்கேன், நான் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். சரி வந்து தொலைகிறேன் போ. ஏத்தே ஏத்தே, அம்மா ஊருக்கு போறாங்களாம், அது அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. சம்மந்தி, நீங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் ஏதாச்சும் தெரியாம பேசிக்கிட்டு இருந்தா. ஏன் இப்படி கோவமா இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல சம்மந்தி, நான் ஊருக்கு போயிட்டு வரேன், எனக்கு நேரமாச்சு சரிங்களா? சின்ன பொண்ணு போயிட்டு வரேன், மாப்பிள்ள போயிட்டு வரேன். ஐயா சின்னதர, என்னையா உன் மாமியார் என்கிட்ட ஒரு பிடி கொடுத்தே பேசாம போயிட்டாங்க? ஏம்மா அவங்கக்கிட்ட நீ பணம் கேட்டு இருந்தல ஆல்ரெடி வளகாப்புக்கு, அதையே உங்க கஷ்டப்படுத்த ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதுவும் கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு, அது கூட இல்லாம திரும்பியும் நகை போடணும் அதை போடணும்னு சொன்னா எப்படிமா? உன் முக தான் அறிவு கெட்டு பேசுறானா, நீயும் அப்படிதான் பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற. அதுக்கு நீ காசு கொடுக்குற, அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு மனசு வலிக்காதா? ஐயா சின்னதர, ஆனா நான் காசு தாரேன்னு தானே சொன்னேன். ஏத்தே அதுதான் அவங்களும் கேக்குறாங்க அத்தே. இப்ப குடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் நீங்க ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லுவீங்க, அதை எப்படி நான் ரெடி பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மருமவுல, அப்ப எது கூறு கெட்டு போய் தப்பு பண்ணிட்டேன், இப்பமா அப்படி இல்லல மருமவுல? எனக்கு புரியுதத்த, அவங்களுக்கு புரியணும்ல, நான் என்ன பண்றது? சரி மருமவுல, எல்லாம் என் தப்பு தான். சின்ன பொண்ணே, இப்படி அம்மா அழுதுகிட்டே போறாங்களே. சரி என்ன பண்ணுறது, அந்த பணத்தை வச்சுக்கோங்க. என் அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி நான் புரிய வைக்கிறேன். சரி சின்ன பொண்ணே, சரி வா, நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்க வாங்க. நம்ம பண்ண ஒரு சின்ன தப்புனால இப்ப பாரு யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. வள்ளி பாட்டி, பாத்தியா அவ அம்மைக்கு இருக்கிற கொழுப்ப? என் அம்மையை எப்படியெல்லாம் அவ கஷ்டப்படுத்துறா, அதுக்கு அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம என்னட்டே பண்ண முடியும் சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லி இந்த வள்ளி பாட்டி ஒரு கலக்கு கலக்கிறேன். ஆமா ஆமா, நீ கலக்குனதெல்லாம் போதும், அந்த கலக்கல இனிமே வேண்டாம் சரியா? சரி சரி, என் முன்னாடி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த மண்டையை உடைச்சிருவேன். ஏம்மா நான் சிரிக்கல, சரி பிளான் சொல்லு, என்னென்ன பிளான்னு சொல்லிட்டு. வள்ளி பாட்டி, இன்னைக்கு என்ன பிளான் போட போறேன்னா சொல்லுடி, என்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் அடி தூள் பண்ணிடுறேன். நீ ஒரு தூளும் பண்ண தேவையில்ல, நான் சொல்றத மட்டும் கேட்டா போதும் சரியா? சரி சொல்லு, என்ன பண்ணணும்? இந்த 3 முட்டை வாங்கிட்டு வா சரியா? அந்த முட்டையில நம்ம கலர் கலரா பெயிண்ட் பண்ணி விளையாட போறோமா 2 பேரும்? ஆமா, உன்னை விளையாடுறதுக்கு தான் உனக்கு காசு கொடுத்து நான் இங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆலயம் பாரு கிளவிய.
சரிடி திட்டாத, என்னன்னு சொல்லி. நீ எங்க என்ன சொல்ல விடுற, நடுவுல நடுவுல குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு. சரி சரி, இனிமே பேசல, சொல்லு சொல்லு. அந்த முட்டைய பொம்மைலாம் வரிஞ்சு அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் நடு வீட்டுல வச்சுட்டு நைட்டு காலையில எழுந்த உடனே யாரும் முட்டை மந்திரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போய் அந்த சாமியார் கிட்ட நம்ம பிளான சொல்லி காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அம்மா மனசை மாத்தி குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, அப்படி இப்படின்னு புது பிரச்சனையை கிளப்பி அந்த சின்ன பொண்ணு குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவ வயித்துல இருக்கிற குழந்தையாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த சின்ன பொண்ணையும் நிரந்தரமா இந்த வீட்டுல இருந்து விரட்டணும். சரியா? எடி, சூப்பரா பிளான் எல்லாம் சொல்றடி. இன்னைக்கு போற பிளான்ல உன் சின்ன பொண்ணு அண்ணி இன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுவா. ஆமா, இன்னைக்குதான் பிளானே போட்டிருக்கோம். இன்னைக்கே இவ எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவா. கிளவி, முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய். போய் ஒரு 3 முட்டையை மட்டும் வாங்கிட்டு வா. சரிடி சரிடி, கோபப்படாதடி. நம்ம தான் பெரிய வில்லின்னு பார்த்தா இவன் நம்மளுக்கு மேல இருக்கா. எம்மாடியோ, இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்.